Hi friends, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? Welcome to Aruna Rengan's Kitchen Flavours. வீட்ல இருக்கிற ஐட்டமை வச்சுட்டே ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரொம்ப ஃபாஸ்டா நம்ம இப்ப செய்ய போறோம். அதுக்கு பேரு வெள்ளை அப்பம். வீட்ல திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா என்ன ஐட்டம் செய்யறதுன்னு நம்ம யோசிக்காம இந்த வெள்ளை அப்பம் ஈஸியா நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். வீட்ல இட்லி மாவு இருந்ததுன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக். இது வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வெள்ளை அப்பம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்கா இப்போ நம்ம செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கிற இட்லி மாவே ஒரு டம்ளர் அளவுக்கு, அதாவது ஒரு 200 ml அளவுக்கு ஒரு பவுல் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த மாவுலேயே ஆல்ரெடி உப்பு நம்ம போட்டு வச்சுருப்போம். இப்போ தேவைக்கேற்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு மாத்திரம் போட்டுட்டா போகிறோம். இன்க்ரீடியன்ஸோட லிஸ்ட் ஃபுல்லாகவே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே நான் கொடுத்துருப்பேன். அவசியம் அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. இட்லி மாவில் பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயத்தை எடுத்து போடணும். இது பொடியா நறுக்கின இஞ்சி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இது பொடியா நறுக்கின பச்சை மிளகா 1 டீஸ்பூன் அளவுக்கு. இது பொடியா நறுக்கின கொத்தமல்லி தழை ஒரு கை அளவு. லாஸ்டா நம்ம போட போறது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை இல்லைன்னா அரிசி மாவு போடலாம். அரிசி மாவு இல்லைன்னா ரவை போடுறது எதுக்குன்னா நம்மளோட வெள்ளை அப்பம் கொஞ்சம் கரகரப்பா வருங்கிறதுக்காக அப்படி போடுறோம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் இந்த இட்லி மாவில் போட்டாச்சு. இதை நல்லா நம்ம ஒன்று செய்கிற எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இட்லி மாவுலேயே நல்லா உளுந்து இருக்கிறதுனால இதில் சோடா போட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் தான் இது. நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கிற இட்லி மாவு இப்போ ரெடியாக இருக்குது. அதில் தான் இப்போ நம்ம அந்த வெள்ளையாப்பமாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அடுப்பில் ஒரு கடாயில் நல்ல எண்ணெயை விட்டு நல்லா சூடான உடனே இந்த எடுத்து வச்சிருக்கிற இட்லி மாவை எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாவுலேருந்து ஒரு கரண்டியாக எடுத்து அந்த எண்ணெயில் எடுத்து விடணும். அப்போ தான் அதை நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். கலர் ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பண்ணக்கூடாது. நம்ம அதுக்கு முன்னாடியே ஒரு வெள்ளையாக இருக்கிற ஸ்டேஜ்லேயே நம்ம அதை எடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கும். அப்போவே லேசாக ஒரு ப்ரௌன் டிண்ட் இருக்கும். அது வந்தாலே போகிறோம். அப்போ நம்மளோட வெள்ளையப்பம் ரெடி ஆயாச்சுன்னு அர்த்தம். சூப்பரான ஒரு வெள்ளையப்பம் இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்கள் ஒரு கார சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி இல்லைன்னா அப்படியே கூட நம்ம இதை சாப்பிட்லாம். சூடாக நம்ம ஒரு ஈவினிங்கில் ஒரு காஃபி இல்லை டீயோடு இதை சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இந்த வெள்ளையப்பம் ஒரு வேரியேஷன் என்னன்னா, இதில் காய்கறிகள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். கேரட்டு துருவி போட்டுக்கலாம், இல்லைனா கேப்சிகம், அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் இதில் துருவி போட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம அடிஷன்ஸ் வேரியேஷன்ஸ் எது வேணாலும் இதில் பண்ணிக்கலாம். தேங்காய் பல்லு கூட சில பேர் இதில் போடுவாங்க. இந்த வெள்ளையாப்பம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக்கை போடுங்க. கூடிய சீக்கிரம் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.